நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். Let's read together Proverbs chapter 29 verse 25. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். But whoever trusts in the Lord is kept safe. சில உதாரணங்களை வேதத்திலிருந்து பார்க்க ஆண்டவர் கிருபை தருவாராக. May God give us grace to meditate upon certain examples. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. But Noah found favor in the eyes of the Lord. ஏன் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது? Why did Noah find favor in the eyes of the Lord? அநேகர் அந்த பூமியிலே அந்த நாட்களிலே வாழ்ந்திருந்தாலும் நோவா மாத்திரம் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தான். Though many people lived on the face of the earth, அடுத்த வசனம் சொல்லுகிறது, தன் காலத்திலே அவன் உத்தமனாய் நீதிமானாய் தேவனோடு சஞ்சரித்தவனாய் இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. The Bible verse following verse says that Noah was a righteous and blameless man in his time. பல லட்சம் மக்கள் வாழ்ந்திருந்தாலும் ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Although many lakhs of people lived there, Noah found favor in the eyes of the Lord. அந்த மனுஷன் ஆண்டவரோடு சஞ்சரித்து வாழ்ந்தவனாய் காணப்படுகிறான். It is seen that Noah lived a life with God. அந்த மனுஷன் நீதிமானாய் வாழ்ந்தான். He lived a righteous life. இன்னைக்கு நம்முடைய இந்த சமுதாயத்திலே தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் என்பதை எப்படி சொல்ல முடியும்? How can the society say that these people live a God fearing life? நம்முடைய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை முறைமைகளை பார்த்து அந்த சமுதாயம் சொல்ல வேண்டும், இவர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகள். The society should witness our lifestyle and say that they are a God fearing people. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ்வான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே திட நம்பிக்கை காணப்படும். There will be confidence if a man lives in a God fearing life. தேவன் மேலே ஒரு திட நம்பிக்கை வரும்போது ஆண்டவர் அவனுடைய சந்ததி அவனுடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். When you have trust and confidence on God, God blesses him and his descendants. அதனாலதான் சாலமோன் ஞானி சொல்லும்போது உன் பிள்ளைகள் அல்லது அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. That is why Solomon says that God will be a refuge for him and his children also. இங்கே நோவா மாத்திரம் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். Noah alone lived a righteous life. அவன் குடும்பத்தை குறித்து அங்கே வேதத்திலே சொல்லப்படவில்லை பரிசுத்தமாய் வாழ்ந்ததை குறித்து. It is not mentioned about the way of life of Noah's family. ஒருவேளை நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம், ஒரு குடும்ப தலைவன் மாத்திரம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் போதும் அந்த பிள்ளைகள் அந்த சந்ததி காக்கப்படுமா என்று சொல்லி. We may have a question that if the father of the house lives a holy life, maybe the family might be saved. ஆனால் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். But Joshua says, me and my family will serve the Lord. பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுக்கு பிரியமான ஒன்று. God desires that we live a holy life. தேவனை தேடுவது குடும்பமாய் தேட வேண்டும். We should seek God as a family. நம்முடைய குடும்பம் கர்த்தரை தேடுகிற குடும்பமாய் இருக்க வேண்டும். Our family should be a God seeking family. ஒருவேளை நாம் கர்த்தரை நம்பி தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது நம் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். Our children also receive the blessings because we trust in God and we live a life that fears God. அப்படிதான் அன்று நோவாவின் காலத்திலே ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டார். நோவாவின் நிமித்தம் அந்த பேழைக்குள் 8 பேர் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். That is how God chose Noah, and because of Noah 8 people along with him boarded the லட்சக்கணக்கான ஜனங்கள் மாண்டு போனார்கள். Many people died. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. But Noah found favor in the eyes of God. 9-10 வசனங்களை வாசித்தால் தெரியும். As we read in verse 9 and 10, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாய் இருந்தான். Noah was a righteous and blameless man among the people in his time. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது Because he lived with God, சேம் காம் யாப்பேத்தை பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. it is said that he birthed Shem, Ham and Japheth. அவன் ஆண்டவரோடு தான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். It is said that he was living with God. அப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சேம் காம் யாப்பேத் என்கின்ற 3 பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். As he journeyed with God, God gave him grace to have these 3 children. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Noah received favor in the eyes ஆனால் of ஒரு God. பரிசுத்த சந்ததி வர வேண்டும் என்பதற்காக But for a righteous generation to arise, நோவாவுக்கு 500 வயதா இருக்கும் பொழுதுதான் அந்த சேம் காம் யாப்பேத்தை கர்த்தர் பிறக்க செய்கிறார். when Noah was 500 years, he became the father of Shem, Ham and Japheth. பூமியிலே எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட போகிறார்கள். All the people on the face of the earth
earth will be அப்படி destroyed. அழிக்கப்படும் பொழுது ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காக When this people should be destroyed, a righteous generation should arise. நோவா 500 வயதா இருக்கும் பொழுது சேம் காம் யாப்பேத்தை பெறுகிறான். Noah births Shem, Ham and Japheth. 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வாசித்தால் தெரியும். When we read in chapter 5 and verse 32, 500 வயதான போது சேம் காம் யாப்பேத்தை பெற்றான். after Noah was 500 years old, he became the father of Shem, Ham and Japheth. அதுவரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்திருக்கலாம். Till then he did not have children. ஆனால் இந்த உலகத்தை, அந்த பாவம் நிறைந்த ஒரு உலகத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பரிசுத்த சந்ததி உண்டாக்குவதற்காக, When the earth was filled with sin and God wanted to destroy the face of the earth, a righteous 500 generation. வயசுல 500 வயது நிரம்பி அந்த மனுஷனுக்கு குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். God grants him children when he was 500 அவரால் years. முடியாதது ஒன்றுமே இல்லை. There is nothing impossible for God. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். All his promises should be ஒரு fulfilled. மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுவான் என்று சொன்னால் If a man fears God, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலத்தை கர்த்தர் கொடுப்பார். God will be a fortress for his children also. சேம் காம் யாப்பேத் அவர்கள் மூவரும் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள். Shem, Ham and Japheth also progress into the ark. அங்க 8 பேர் இருந்தாங்க. There were 8 people there. நோவாவுடைய மனைவியும் இருந்தாங்க. சேம் காம் யாப்பேத் அவர்களுடைய மனைவியும் கடந்து சென்றார்கள் உள்ளே. Along with Noah's wife, Shem, Ham and Japheth's wife also went into the ஆனா ark. யாருக்கும் அங்க குழந்தை இல்ல, பேர குழந்தைய நோவா இல்ல. Noah did not have any grandchildren. ஆண்டவர் அது வரைக்கும் நிறுத்தி வைத்திருந்தார். God had stopped it till then. சேம் உடைய வயது அந்த பேழைக்குள்ளே போகும்பொழுது 100 வயது உள்ளவனா இருந்தான். Shem was 100 years old when he went into the ark. ஆண்டவர் சில காரியங்களை சில நேரத்திலே தடுத்திருப்பதும் அல்லது நிறுத்தி வைப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. There is a reason sometimes God hinders certain things. ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி ஒருவேளை நம்ம நினைக்கலாம். Sometimes we may think, Lord, why didn't you give me this blessing yet? ஆனால் நோவா கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததனாலே சேம் காம் யாப்பேத்தை பெற்றார். Because Noah found favor in the eyes of the Lord, he got Shem, Ham and Japheth. சேம் 100 வயதா இருக்கும்போது பேழைக்குள் தன் மனைவியோடு உள்ளே பிரவேசித்தான். Shem went into the ark when he was 100 years old with his wife. ஆனால் கர்த்தர் அவர்களை பேழையை விட்டு வெளியே வந்த பிறகு But after they came out from the ark, சேமுடைய வம்சத்திலிருந்து தேராகு கர்த்தர் பிறக்க செய்தார். God enabled Terah to be born from the தேராகு வம்சத்திலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். From Terah there was Abraham born. ஆபிரகாமை தெரிந்து கொண்டது என்பதும் முற்பிதாக்களின் தலைவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். Through Abraham he chose the forefathers. கர்த்தர் ஜாதிகளின் தகப்பனை கர்த்தர் உருவாக்குவதற்காக நோவாவின் காலத்திலே சேமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். God chose Abraham to be the father of nations, and for that he chose அவருடைய Shem. திட்டங்கள் அவருடைய சித்தம் நம்முடைய சில நேரங்களுக்கு புரியாத ஒன்றா இருக்கலாம். Sometimes we do not understand the plans and purposes of God. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொள்வார். To put to shame the wise, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை கர்த்தர் தெரிந்து கொள்வார். put to shame the strong, he chooses the weak. 100 வயது நிரம்பிய அந்த சேமுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. 100-year-old Shem did ஆனால் not அவன் have வெளியே children. வந்த பிறகு குழந்தை பாக்கியத்தை பெற்று ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க கர்த்தர் கிருபை செய்தார். God enabled that after he came out from the ark there was a righteous ஒரு மனுஷன் generation. கர்த்தருக்கு பயப்படுவான் என்று சொன்னால் If a man lives a God-fearing அவன் life, பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலத்தை கொடுப்பார். God will be a secure fortress for his children ஆண்டவரே also. கர்த்தாவே நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்திலே வளர எங்களுக்கு கிருபை செய்வீராக. Lord, give us grace that we will live a God-fearing life. எங்கள் நிமித்தம் எங்கள் சந்ததி ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு சந்ததியாய் மாற வேண்டும் ஆண்டவரே. And because of us even our generation should live a God-fearing life. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை தான் வருவிக்கும். Fear of man will bring snares of death. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்றாய் வெளிப்படும் பொழுது அவன் மரண கன்னிகைக்கு தப்பலாம். But fear of God will be a fountain of life and it will escape him from எத்தனையோ snares. ஆபத்துகள் விபத்துகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும்பொழுது அந்த மரண கன்னிகைக்கு தப்புவதற்கு காரணம் தேவ பிள்ளைகள் கர்த்தரை நம்பியிருப்பதினாலே. The reason the children of God are protected from many problems and accidents and many harm is because they trust God. அவர்களையும் அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றி அடைக்கலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். God is a God who protects him and his children and be his அந்த பேழைக்குள்ளே அவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்தார். He gave them நோவுக்கு protection. மாத்திரம் கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. Only Noah found favor in the eyes of அவனுடைய God. பிள்ளைகளுக்கும் அடைக்கலத்தை கர்த்தர் கொடுத்தார். But God became a fortress for his children நீங்க also. கர்த்தரை நம்புவது நிமித்தம் But today because you
trust in உங்க God. சந்ததி ஒரு அடைக்கலத்தை பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. There is no doubt that your descendants will also receive the கரங்களை உயர்த்தி fortress. அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். Amen. யாக்கோபு தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். Jacob lived a God-fearing life. ஆண்டவருக்கு பயந்த ஒரு ஜீவியம் யாக்கோபின் வாழ்க்கையில் இருந்தது. There was a fear of God in Jacob's life. எப்படி ஆண்டவருக்கு பயந்தவன் என்று தெரியும் என்று சொன்னால், How do we know that he lived in fear of God? தன் தாய் மிகவும் ரெபெக்காள் தேவனுக்கு பயந்தவளாய் காணப்பட்டாள். Rebecca was a God-fearing woman. அப்படி பயந்ததனாலே யாக்கோபை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்த்தாள். And because she was a God-fearing woman, she raised up Jacob as a God-fearing man. ஆண்டவர் சொல்லுகிற ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபையோ நேசித்தேன் என்று சொல்லுகிறார். It is said that Esau I hated but Jacob I loved. ஏசா வேட்டையாடுகிறவனாய் அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டான். Esau was a hunter who was roamed around in the wilderness. ஆனால் எப்பொழுதும் பெற்றோரை கனப்படுத்துகிற யாக்கோபு தன் பெற்றோரோடு இருந்ததினாலே ரெபெக்காள் ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்தாள். But because Jacob was honoring his parents, Rebecca prepares a blessing for him. ஈசாக்கு ஏசாவை தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமைத்து வரும்படி சொன்னார். Isaac wanted to bless Esau and told him to cook and bring. ஆனால் யாக்கோபு தேவனுக்கு பயந்ததினாலே கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. But the Bible says that because Jacob lived in fear of God, Jacob received the blessing. அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். He lived a God-fearing life. அதனாலதான் விசுவாசத்தின் பட்டியலிலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே யாக்கோபினுடைய பெயரை கர்த்தர் நிறுவினார். That is why in the list of people of faith, Jacob's name is also mentioned in Hebrews 11. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளையும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலம் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. There is no doubt that God will be a fortress for those who trust in fear God and his children also. தான் பெற்றெடுத்த யாக்கோபை ஆண்டவர் கனப்படுத்தி உயர்த்தினார். God honored and lifted Jacob who feared God. அவனுடைய பெற்றோருக்கு அவன் மதித்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். He obeyed and honored his ஆனா அவங்க parents. அப்பாக்கு அம்மாக்கு அவன் பயந்தான்னு சொல்லப்படவில்லை. But it is not said that he feared his parents. யாக்கோபு தேவனை நம்பி வாழ்ந்தான். Jacob trusted God and lived. அவன் கோலும் கையுமாய் அந்த பதான் அரணுக்கு செல்லும் பொழுது When he went with the staff only to ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. God's word comes to him. 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13, 14, 15 வசனங்களை நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு நான் தருவேன் என்று சொன்னார். I will give you the land that you are lying upon. யாக்கோபு தன் தகப்பனுடைய தன் தாய் தகப்பனுடைய சொல்லை கீழ்ப்படிந்து போனான். Jacob listened to the parents' advice and left. தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். He lived a God-fearing life. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சுதந்திரமாய் தருவேன். That is why God says I will give you this land that you lie upon. அந்த நேரத்திலே அது ஒரு வனாந்தரமாய் இருந்தது. At that moment it was a wilderness. அது ஒரு எந்த ஒரு ஆசீர்வாதமானத்திற்குரிய ஒரு சூழ்நிலையே இல்லை. There was no situation for a blessing there. ஆனால் கர்த்தர் ஒரு அடையாளமாய் ஒரு தரிசனத்தை கொடுத்ததினால யாக்கோபு ஒரு கல்லை நிறுத்தி அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். But because God gave a promise, Jacob established a stone. தேவனுடைய ஸ்தலமாய் மாறினது. It became the place of God. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குரிய ஊற்றாய் மாறினது. It became a fountain of the blessing of தேவ God. பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே ஜீவ ஊற்று காணப்படும். Dear children of God, if you live a life fearing God, there will be fountain of life in your life. நான் உன்னோடு கூட இருந்து நீ திரும்பி வரும் அளவும் நான் உன்னோடு கூட இருந்து நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். He said, I will be with you until you come back and I will not leave you till I have fulfilled what I யாக்கோபு திரும்பி promised வந்தார். you. Jacob came back. கர்த்தர் அதே இடத்திலே 12 கோத்திரங்களை கர்த்தர் தந்து அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். At the same place Jacob came back with 12 tribes and God blessed him. ஆண்டவர் யாக்கோபின் நிமித்தம் 12 கோத்திரங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். Because of Jacob God chose 12 tribes. 12 கோத்திரங்களிலே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது In the 12 tribes when we see about Joseph, அவனுடைய சந்ததி ஒரு சில சமயங்களிலே அந்நிய தேசத்திலே இருந்தாலும் at certain periods when his descendants were in a foreign land, கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். God was a refuge for his children. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படான் என்று சொன்னால் If one man fears God, ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அவன் சந்ததிக்கும் ஒரு அடைக்கலத்தை கொடுப்பார். God will be a refuge and fortress for him, his children and அந்நிய his descendants. தேசத்தில்தான் இருந்தார்கள். They were in an alien land, ஆனால் அவர்களுக்கு ஒரு மரண கண்ணியும் வரவில்லை. but they did not face any snares of death. எகிப்து ஜனங்களுக்கோ அது வாதையா இருந்தது. But for the people of Egypt, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அது ஒரு சேதமும் இல்லாமல் இருந்தது. but it could never harm
harm the people of God. எல்லா மரண கண்ணிகைக்கும் அவர்களை கர்த்தர் தப்புவிக்க கர்த்தர் போதுமானவராய் இருந்தார். God was able to protect them from all the snares of death. நாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினாலே Today, because we fear God, அவர் மேல் ஒரு திட நம்பிக்கை உண்டாகிறது. there will be a confidence in அந்த திட நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய சந்ததி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். God wants to establish fortress for us and our children. இது நிமித்தம் மரண கன்னிகைகளுக்கும் பலவிதமான சத்துனுடைய கன்னிகைகளுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். And because of this, God is able to protect us and our children from and escape us from snares of death. நாம் இதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய மனதிலே ஒரு கேள்விகள் எழும்பலாம். As we meditate, you may have a question that's rising in. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Noah found favor in the eyes of God. நீதிமான் உத்தமன் சன்மார்க்கன் என்று பெயர் பெற்றான். He received the words that he was righteous and blameless and faithful. இதே போல இன்னொரு மனுஷனும் இருந்தாரே. There was one more person like this. யோபுவும் இருந்தார். There was also Job. ஏன் அவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு நிலை? But why does his children face such a situation? பல நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். Many times we also have this question. வேத வசனம் சொல்லுகிறது வாழ்ந்த நாட்களிலே அவன் பொல்லாப்புக்கு பயந்து ஓடுகிற ஒரு மனுஷனா இருந்தான். The Bible says that he ran away from evil things. அவன் நீதிமானா இருந்தான். He was a righteous man. சன்மார்க்கனா இருந்தான். He was blameless. தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். And he feared God. அப்ப தேவனுக்கு பயந்த பிள்ளைகளை கர்த்தர் அடைக்கலம் கொடுப்பார் என்று வாக்குத்தத்தம் பொய்யானதா? So is that promise that God says that those who fear God, he is a refuge, is it wrong? இல்ல, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். God is able to fulfill whatever promise he gave his children. 4-5 வசனத்தை வாசித்தால் நமக்கு புரியும். When we read verse 4 and 5, we understand. நிதானமா வாசிங்க. அவன் குமாரன் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடு போஜனம் பண்ணி அழைப்பார்கள். எப்படின்னா அவங்களுக்கு பர்த்டே, அவங்களுக்கு ஒரு வெட்டிங் டே, ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் வரும்பொழுது வருஷம் முழுவதும் அவங்க வீட்டில் விருந்துகள் உண்டானது. There were many occasions for feasting in their house all through the year. ஒரு விருந்து, அந்த ஒரு ஃபங்க்ஷன் சொல்லும் பொழுது தேவனை மறக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. There is a situation when there is a celebration, they forget God. அதனால தான் யோபு 5 வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செய்து வந்தார். When the period of feasting had run its course, Job would make arrangements for them to be purified. Early in the morning, he would sacrifice a burnt offering for each of them, thinking, perhaps my children have sinned and cursed God. யோபனுடைய பிள்ளைகள் ஏன் அந்த நேரத்திலே காலங்காலமாய் அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், why were Job's children preserved all through the years? அந்த விருந்து நாட்களிலே முடிந்த பிறகு ஒருவேளை அந்த சந்தோஷத்திலே தேவனை என் பிள்ளைகள் மறுதலிப்பார்கள். அப்படி மறுதலிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சர்வாங்க தகன பலிகளை யோபு செலுத்தினார். Job offered burnt offerings on behalf of his children because they thought they may have sinned and cursed God. ஒருவேளை அவர்கள் பாவத்துக்குள் ஈடுபட்டிருக்கலாம். They may have sinned. அவர்கள் ஆண்டவரை தேடாமல் இருந்த ஒரு காலங்களா இருந்திருக்கலாம். It might be a season where they had not seek God. ஆகவேதான் யோபு தன் பிள்ளைகளுக்காக அவன் ஜெபித்ததை நாம் பார்க்க முடிகிறது. That is why we see Job was continually praying for his children. ஆனால் இது அப்படியே கண்டினியூவா போக முடியாது. But this cannot continue always. ஒரு சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் பிள்ளையை ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. Many times parents pray for their children, Lord please save my child. பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. Protect them to be holy. ஆனா அடுத்த 6ஆம் வசனத்துல நான் வாசிச்சா தெரியும். But in verse 6 we read, அந்நாட்களிலே அவன் செய்து வந்த பொழுது ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து நின்ற பொழுது one day the angels came to present themselves before the Lord. சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். And Satan also came with them. சோதனை பிரச்சனை அப்படிதான் வரும்.
That is how problems and நம்ம tests பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். we may pray for our children. அவங்க வெளியே போறாங்க, அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தீமையான காரியங்களை நெருங்க கூடாது என்று சொல்லி அவர்களை பரிசுத்தம் பண்ணி தான் நாம் ஜெபம் பண்ணி அனுப்புவோம். Cleanse them and purify them and pray for over them and they go out. பல நேரங்களிலே சத்துரு முன்பாக வந்து நிற்பான் சோதனைக்காக. But many times the enemy comes before us for testing. 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். In verse 9 we read, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அவன் யோபு வந்து தேவனுக்கு விருதாகவே பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்க நீ சுற்றி வேலி அடைத்திருக்கிறீங்க. எப்படி? நோவா வந்து உத்தமன், தேவனுக்கு பயந்து தேவனோடு சஞ்சரித்தான். அதே போல யோபுவும் தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்த மனிதன் தான். just like Noah, Job also was journeying with God. ஆனால் இங்கே சாத்தான் நடுவே வந்து கேட்கிறான், அவன் விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். But Satan comes and asks, does Job fear God for nothing? அவன் ஜெபிக்கிறதுனால அவன் பிள்ளைகள் பாவம் செய்த பொழுதும் அவர்களை என்ன பண்றீங்க? நீங்க வேலி அடைத்து காத்துக் கொண்டீர்கள். Because he prays, even though his children sin, you protect him. இனி அவர்கள் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை பாதுகாப்பதற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. You pray that they should not sin again. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் என்ன பண்றோம்? பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு ஆண்டவரே அவர்களை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளுங்க நம்ம ஜெபம் பண்றோம். We send out our children as parents and we pray that they should be holy and they should be அதை protected. விட அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் எப்பொழுதும் நீங்கள் தேவனுக்கு பயந்து எல்லா சூழ்நிலையும் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். But most importantly we should tell them and teach them that they should fear God in all situations. சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் பாதாளத்திலே போய் படுக்க போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். Just like the psalmist says, when I go to the depths of the நான் நடந்தாலும் எங்க போனாலும் நீர் அங்கே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். wherever I walk, wherever I go, you are there to look at me. Your eyes are upon me. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மை உள்ளதா இருக்கிறது. But all the promises of God are true. யோபனுடைய வாழ்க்கையில 10 பிள்ளைகளும் மரிச்சு போயிட்டாங்க. All the 10 children of Job died. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் யோபுக்கு இரட்டத்தனையான நன்மை தந்தார். But God gave Job a double blessing. எப்படி ஆடு இரட்டத்தனையாய் கொடுத்தார், ஒட்டகம் இரட்டத்தனை, ஏர்மாடு கழுதைகள் எல்லாம் இரட்டத்தனையாய் கொடுத்தாரோ, just like how he blessed all his flock as a double fold. பிள்ளைகள் மாத்திரம் நமக்கு தெரியும் 10 பிள்ளைகள் தான் பிறந்தாங்க. But he had only 10 children. அவங்க 10 பிள்ளைகள் மரிச்சிட்டாங்க. The 10 children who had died. மீண்டும் ஆண்டவர் அதே 3 குமாரத்திகளும் 7 குமாரர்களையும் கர்த்தர் கொடுத்தார். Again God gives him 3 daughters and 7 sons. அந்த 10 பேரையும் ஏற்கனவே மரித்தவர்கள் மறுமையிலே அவர்களை காண முடியும் என்பதற்காக தான் கர்த்தர் இரட்டத்தனையான நன்மையான காரியத்தை யோபுவுக்கு தேவன் கொடுத்தார். Because he could see his children in eternity, that is why God gave him this alone like this and the others as a double fold blessing. மரித்த 10 பேரும் பரிசுத்தமா அவங்கள ஆண்டவரே வாழணும்னு சொல்லி அவங்களுக்காக பரிசுத்தமாய் பலியிட்டு ஜெபித்த யோபு நிச்சயம் அவர்கள் மறுமையிலே அவர்களை சந்திக்க முடியும் என்பதற்காக கர்த்தர் இப்பொழுது கொடுத்திருக்கிற அந்த 10 பிள்ளைகளும் மரித்த பொழுது மறுமைக்கு வரும் பொழுது இரட்டத்தனையாய் காணப்படும். Just like those children who were living on his earthly life before were purified by Job's prayers, the other 10 children will also be in eternity. ஆனால் சில நேரங்களில் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய ஜீவியத்தில் எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது உண்மைதான். It is true that at certain points and many times we pray for our children. ஆனால் அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து கற்றுக் கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். We commit ourselves that we will teach them the fear of God this day. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை கொடுத்தாலும் அடைக்கலத்தை கொடுத்தாலும் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். Even though you give us a double fold blessing and a secure fortress, help us to teach our children the fear of God. இயேசு கிறிஸ்து நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. The Bible says that Jesus walked around doing good. இயேசு எங்க போனாரோ அவரை நம்பி திரளான கூட்டங்கள் வந்தது. Wherever Jesus went, people trusted him and large crowds followed him. திரளான ஜனங்கள் வந்தவர்கள் எல்லாரும் சுத்தமானார்கள். All the multitudes who followed him received healing. மத்தேயு 19 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். Matthew chapter 19 verse 1 and 2. இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவரிடத்தில் அவர்களை சுத்தமாக்கினார்.
Large crowds followed him and he healed them there. அவரை நம்பி வந்த பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தருக்கு பயந்தவர்களா இருந்தார்கள். Those who came behind him trusted him and they feared God. ஆகவே அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். Therefore God healed them. சுகத்தை கொடுத்த உடனே அவங்க சில வசனங்களிலே வாக்குவாதம் வருகிறது. We see that there is an argument after they receive healing. யாருங்க கொண்டு வந்தாங்க? சீஷர்கள் கொண்டு வரல. யார் கர்த்தரை நம்பி சுகத்துக்காக அந்த பெற்றோர்கள் வந்தார்களோ தங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் அழைத்து வந்தார்கள். The parents who trusted God for their healing brought forth their children there. அந்த பிள்ளைகளை தேவனிடத்திலே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். They brought forth their children that they will be blessed by Jesus. அந்த திரளான ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை நம்பி வந்தார்கள். The large crowds trusted Jesus. அவரை நம்பி வந்ததனால அவர்களுக்கு ஒரு சுகம் கிடைத்தது. Because they trusted him, they received a healing. திட நம்பிக்கையை கொடுத்த தேவன் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலத்தை கர்த்தர் எப்படி கொடுத்தார் என்று சொன்னால், The one who came with secure confidence, how did God give his children also a fortress? அதட்டின சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், Jesus looked at the disciples who rebuked them and said, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று சொன்னார். He said, do not hinder the children, let them come to me. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். The kingdom of heaven belongs to them. அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணார். He placed his hands on them and blessed them. தேவன் ஒரு அடைக்கலத்தை அந்த சிறு பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்தார். God became a refuge for these children. அன்னைக்கு நம்பி வந்த அத்தனை ஜனங்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதற்காக இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். Those who came trusting Jesus wanted their children also to receive blessing from Jesus. சீஷர்கள் அதை அதட்டினாலும் இயேசுவோ நம்பி வந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுத்தார். Even though the disciples rebuked them, Jesus blessed them and gave them a secure fortress. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சபைக்கு வரும்பொழுது நம்முடைய பிள்ளைகளையும் அழைத்து வர வேண்டும். We should also bring our children as we come to church. தூங்குது அல்லது டயர்டா இருக்குது இல்ல வேலைக்கு போயிருக்கு அப்படின்னு ஒருபோதும் சொல்லக்கூடாது. We should not give excuses that our children have gone to தேவ சமூகத்திலே கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு நேராக ஆண்டவரே நிறுத்த வேண்டும் ஆண்டவரே. We should bring our children into the presence of God to receive his நாங்கள் உம்மை நம்புகிறோம். Lord, we trust you. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலத்தை நீ தாரும் ஆண்டவரே. Give our children a secure fortress. யார் ஒருவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்கிறார்களோ, whoever grows in the fear of God, அவனுடைய சந்ததி அவனுடைய பிள்ளைகள் ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். God will establish a secure fortress for him and his நாம் children. கவனிக்க வேண்டியது என்ன? What should we pay attention to? நீதிமொழிகள் 14:26 வாசிங்க. Let's read Proverbs chapter 14 and verse 26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அதனால் மரண கன்னிகைக்கு தப்பலாம். And because of that they will escape snares of death. நாம் இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஜீவியம் நமக்குள்ளே காணப்படணும். We should live a life that fear God. அன்று 12 கோத்திரங்களின் பிரபுக்களை அனுப்பி வேவு பார்க்க அனுப்புகிறார். They sent forth people from the 12 tribes. 12 பேரும் போறாங்க. 12 people went. ஆனா 10 பேர் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது. But 10 people had a fear of man. ஆனா 2 பேருக்கோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனால தான் அவங்க தைரியமா சொன்னாங்க, நம்பிக்கையோட அவர்களை நாங்கள் எளிதாய் ஜெயிக்கலாம். But because 2 people feared God, they said that we can overcome the enemy. சொன்னாங்க, அவர்கள் நட்டையா இருக்கிறார்கள், அரக்கரா இருக்கிறார்கள், அவர்களை நாம் ஜெயம் எடுக்க முடியாது. The 10 people said they are huge and giants, we cannot overcome them. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். Fear of man will bring snares of death. அந்த 10 பேரும் மனுஷனுக்கு பயந்தாங்க. The 10 people feared man. ஆனா 2 பேர் மாத்திரம் கர்த்தரை நம்பி அவருக்கு ஆண்டவருக்கு பயந்தாங்க. But only 2 people trusted and feared God. வனாந்திரத்திலே போகிற வழியிலே மற்ற 10 பேருடைய கோத்திரங்களுடைய ஆண்கள் எல்லாம் மடிந்து போனார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. The Bible verse says that all the men in the 10 tribes were destroyed. கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. They could not enter the promised land. ஆண்டவரே, நாங்கள் மனுஷனுக்கு பயப்படுவோம் என்று சொன்னால் கண்ணியை, துன்பத்தை, வருத்தத்தை நாங்கள் ஆண்டவரே வரவேற்றுக் கொள்ளுகிறோம். If we live in fear of man, we bring problems and fears and worries. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும்
சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41